இன்றைய இலங்கை முக்கிய செய்திகள் ஜூலை 6, 2026. வணக்கம் நண்பர்களே. இன்று ஜூலை 6, 2026 இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளை பார்ப்போம். முதல் செய்தி, GCE உயர்தர ஆஃப் பரீட்சையின் மறுபரிசீலனை ரீகரெக்ஷன் பெறுபேறுகளை கல்வி திணைக்களம் நேற்று வெளியிட்டுள்ளது. மறுபரிசீலனைக்கு விண்ணப்பித்திருந்த மாணவர்கள் தங்களது பெறுபேறுகளை அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் பார்வையிடலாம். இரண்டாவது செய்தி, பல்வேறு ஒழுக்காற்று மற்றும் சட்டமீறல் காரணங்களால் 1000க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். மூன்றாவது செய்தி, சபரகமுவ, கண்டி, நுவரெலியா உள்ளிட்ட பல பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் சில பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நான்காவது செய்தி, இலங்கையின் பொருளாதார மீட்சி தொடர வேண்டுமெனில் அரசின் பொருளாதார சீர்திருத்தங்களை இடையூறு இல்லாமல் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்று பொருளாதார நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஐந்தாவது செய்தி, மேல் மாகாணத்தின் டெங்கு அதிக ஆபத்துள்ள 23 பகுதிகளில் இன்று முதல் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருக்குமாறு சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ஆறாவது செய்தி, சுற்றுச்சூழல் அமைச்சு புதிய மறுசுழற்சி ரிசைக்ளிங் விதிமுறைகளை அமல்படுத்தியுள்ளது. பிளாஸ்டிக், பொலித்தீன் மற்றும் மின்னணு கழிவுகளை முறையாக மறுசுழற்சி செய்வதற்கான புதிய ஒழுங்குமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. ஏழாவது செய்தி, அனைத்து தீவு கேன்டீன் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் சில உணவுப் பொருட்களின் விலையை குறைப்பதாக அறிவித்துள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு ஓரளவு நிவாரணம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எட்டாவது செய்தி, திருகோணமலை கடற்பகுதியில் மீன்பிடி படகு ஒன்று கப்பலுடன் மோதியதில் ஒரு மீனவர் காணாமல் போயுள்ளார். அவரை தேடும் நடவடிக்கைகள் கடற்படையினரால் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவை இன்று வரை வெளியான முக்கிய செய்திகள். மேலும் இதுபோன்ற இலங்கை முக்கிய செய்திகள், வேலைவாய்ப்பு தகவல்கள் மற்றும் உடனடி அப்டேட்களை தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்லை அழுத்துங்கள். இந்த வீடியோவை லைக், ஷேர் செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்கவும். நன்றி. மீண்டும் அடுத்த செய்தி தொகுப்பில் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே, எங்களின் மிஸ்டர் மஜித் யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். புதிய செய்தி உடனுக்குடன் பெறுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள். நன்றி.